ஃப்ரெண்ட்ஸ், சோழமண்டலம் இன்வெஸ்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 6% கீழே பிரேக் அவுட் ஆயிருக்காங்க. 6% கிட்ட ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு டேட் வந்து ஜனவரி 2. இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா இவங்களோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைன் தான். லாஸ்ட் 1 இயர் சார்ட் சோழமண்டலம் இன்வெஸ்ட்ல எடுக்கும்போது இதுக்கு முன்னாடி ஜூன் ஸ்டார்டிங்ல இவங்க இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு இந்த ஸ்டாக்ல. அப்ப பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 19.9% தான் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப இந்த பிரைஸுக்கு இது எப்போ வருது, இந்த பிரைஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 52 வீக் ஹையை தொட்டு அப்போ 35% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அங்கேருந்து திரும்ப நவம்பர் எண்டில் இதே மாதிரி இந்த ஸ்டாக் 1200ங்கிற சப்போர்ட் லைன் வந்து டச் பண்ணுச்சு. அப்போ வந்து மார்க்கெட் ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருந்த டைமு. அப்போவே கிட்டத்தட்ட 12% ப்ராஃபிட் கொடுத்துட்டு திரும்ப மார்க்கெட் நல்லா டவுன் ஆகும்போது லாஸ்ட் அந்த 2 வீக்ஸாக டிசம்பரோட மிட் வீக்ஸில் வந்து ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. இப்போ கடைசி லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நானும் நோட் பண்ணிட்டே இருந்தேன். இந்த ஸ்டாக்கை நான் கண்டினியூஸாக ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து இந்த சப்போர்ட் லைன்லேயே ரொம்ப நாளாக ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். நேற்றே பிரேக் அவுட் ஆகிருக்கும்னு நினச்சேன். பட் இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரே நாளில் 6% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. மார்க்கெட்டு இன்னைக்கு ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது. நிஃப்டி எல்லாமே ஒரு நல்ல க்ரோத்தில் இருக்குது. ஸோ இதே இது கண்டினியூ ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 20% வரைக்கும் 1450 இதோட ப்ரீவியஸான ஒரு பவர்ஃபுல் ரெசிஸ்டன்ஸ், இதை நம்ம டார்கெட்டாக செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக இந்த ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு ஷார்ட் டைம் ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் லைனை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக இந்த 1200 கீழேயோ இல்லை 1200 கிட்ட வருதோ அப்போ நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஃபண்டமெண்டல்ஸில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. அப்படி லாங் டேர்முக்காக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வேல்யூஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஸ்டாக்கோட வேல்யூஷன். ஸோ வந்து உங்கள் சைடு நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸில் நிறைய அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்முக்குங்கும் போது நீங்கள் இந்த சப்போர்ட் லைனை வந்து மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்போ எக்ஸிட் ஆகிறீங்கிறது வந்து நோட் பண்ணிக்கோங்க. 1350 பாருங்கள், அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 1350ங்கிற ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுச்சுன்னா 1450 டார்கெட்டாக செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1350 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பாதி ஸ்டாக்ஸை செல் பண்ணிவிட்டு 1450க்கு போகிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். சப்போஸ் அது திரும்ப கீழே வருது, இது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே வருது அப்படிங்கும்போது நீங்கள் வச்சிருக்கிற மிச்ச ஸ்டாக்கையும் செட் பண்ணிக்கோங்க.